ஓம் சாந்தி. 26/5/2024 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 31/12/1999. அதாவது 2000 ஆண்டு பிறப்பதற்கும் முதல் நாள் அவ்யக்த மகா வாக்கியம் பாப்தாதா சொன்னது. புதிய நூற்றாண்டில் தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பரிஸ்தா ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பாப்தாதா குழந்தைகள்கிட்ட விரும்பியது என்னன்னா, இந்த 2000 ஆண்டு பிறக்க போகுது இல்லையா, இந்த புத்தாண்டில் தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக பரிஸ்தா ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்று பாப்தாதா பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரியான தனது குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார். சுயம் பரமாத்மாவின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கிறார்கள். உலகத்தினர் எங்களை பரமாத்மா கவனித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்களை விட விசேஷ ஆத்மாக்கள் நடைமுறையில் உங்களை பரமாத்மாவை நேரடியாக வளர்த்து கொண்டிருக்கிறார். இந்த பரமாத்மாவின் பாலனையானது பரமாத்மாவின் ஸ்ரீமத்தாகவே இருக்கிறது. அவருடைய ஸ்ரீமத் மூலம் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல தன்னை விசேஷ ஆத்மா என்று அனுபவம் செய்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே சுயம் பகவானே பரம தந்தையே என்னை பாலனை செய்கிறாரு, என்னை வளர்க்குறாரு, அது என்ன ஸ்ரீமத் மூலமாக வளர்த்துட்ருக்காரு. உலகத்தினர் யாரை தேடுறாங்களோ, உலகத்தினர் யார் தன்னை பாலனை செய்கிறாங்கன்னு நினச்சிட்ருக்காங்களோ, அப்பேற்பட்ட தந்தைகிட்ட நான் நேரடியாக வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே உணர்றீங்களா? உங்களை நீங்கள் விசேஷ ஆத்மான்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. தன்னுடைய மகான் தன்மையை தெரிந்திருக்கிறீர்களா? நீங்களாம் எப்பேற்பட்ட மகான் ஆத்மா? உங்களுடைய மகான் தன்மையை உங்களால் உணர முடியுதா அப்படின்னு கேட்குறார். தற்சமயத்தில் பிராமணர்கள் மகான் ஆத்மாக்களாக தான் இருக்கிறார்கள். மேலும் எதிர்காலத்திலும் கூட சர்வசிரேஷ்ட மகானாக இருக்கிறாங்க. துவாபர யுகத்திலும் கூட உங்களுடைய ஜட சித்திரங்களுக்கு முன்பாக யாராவது வந்தாலும் கூட வணங்கும் அளவிற்கு மகானாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு மிகுந்த மகான் தன்மை இன்று வரை கூட இருக்குது. பாருங்கள், போன சங்கம யுகத்தில் ஸ்டார்ட் ஆனது இது வரைக்கும் நடந்துட்டுருக்கு. ஒருவேளை வேறு யாராவது தேவதைகளை போன்று வேடமிடுறாங்க, செயற்கையாக அவங்க அந்த அலங்காரம் செஞ்சுக்கிறாங்க, தேவதை போல் தேவதை ஆடை போட்டுக்கிறாங்க, அலங்காரம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்கள பார்த்து கூட பாவனையோடு என்ன பண்ணுறாங்க, அவங்களையும் கூட வணங்குறாங்க. அவங்க நடிப்பை கூட என்ன பண்ணுறாங்க, சாதாரண மனித ஆத்மான்னு தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க தேவதை நடிப்பை நடிக்கக்கூடிய அந்த சாதாரண ஆத்மாவை கூட வணங்குறாங்க. அவங்க மேலே ஒரு மதிப்பு வருது, ஒரு மரியாதை வருது. அதே போல் பாருங்கள், உங்களுடைய ரூபத்துக்கு எவ்வளோ மகான் தன்மை இருக்குது. ஆனால் உங்களுடைய பெயரில் நடிக்கும் ஆத்மாக்களையும் கூட மகானாகவே புரிந்து கொள்கிறார்கள். எனவே அதுபோல் தன்னை மகான் ஆத்மாவாக நீங்கள் அனுபவம் செய்கிறீங்களா? நீங்களாம் எப்பேற்பட்ட ஆத்மா? உங்களுடைய தேவதை உங்களுடைய அலங்காரத்தை சாதாரண மனிதர்கள் செஞ்சால் கூட அதை பார்த்துமே கூட அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு மகிமையாக இருக்காங்க. அப்படி உங்களை மகிமை பண்ணுறாங்க, உங்களுக்கு அந்த வணங்குதற்குரிய ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய மகான் தன்மையை உங்களால் உணர முடியுதா? உங்களை நீங்கள் மகான் ஆத்மாவாக அனுபவம் செய்கிறீங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் அனுபவம் செய்கிறீங்களா? அதை எமர்ஜ் ரூபத்தில் விழிப்புணர்வில் கொண்டு வந்திருக்கீங்களா? தன்னை அதுபோல் நான் இப்பேற்பட்ட விசேஷ ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா? ஏனெனில் முக்கியமான ஆதாரமே அனுபவம் செய்கிறது தான். நீங்கள் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறத நீங்கள் உணர்றீங்களா, அனுபவம் செய்கிறீங்களா? அதை எமர்ஜ் ரூபத்தில் வெளிப்படுத்துங்க. அனுபவத்தின் ஆதாரம்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் அனுபவ மூர்த்தியாக மாற்றுகிறார். கேட்பவர்களாகவோ தெரிந்தவர்களாகவோ மட்டுமல்ல, அனுபவம் என்பது முகம் மற்றும் நடத்தையின் மூலம் தென்பட்டு விடுகிறது. நல்ல அனுபவம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய சொரூபத்திலே மற்றவங்க அதை உணர்ந்துருவாங்க. அப்போ நீங்கள் அனுபவி ஆகணும்.
தெரிஞ்சுக்கிறதோட கேட்குறதோட மட்டும் இல்லாமல் அனுபவி ஆகணும் அப்படின்றார். செயல் மூலம் அவர்களின் மனநிலை தெரிந்து விடுகிறது. எனவே நமது நடத்தை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தனை செய்து பாருங்கள். பிராமணர்களின் நடத்தை இருக்கிறதா? பிராமணன் என்றால் சதா சம்பன்ன ஆத்மா, சக்திகளின் மூலம் நிறைந்தவராக இருப்பது, குணங்களின் மூலம் நிறைந்திருப்பது. அப்படிப்பட்ட நடத்தை உங்கள்கிட்ட வந்துருச்சா? இவர்கள் சாதாரணமாக இருந்தாலும் கூட அலௌகீகமாக இருக்கிறார்கள் என்பது நமது நடத்தையின் மூலம் தென்பட வேண்டும். இவங்கெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது அப்படின்றத மற்றவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம அனைவருடைய பார்வை, உள்ளுணர்வு, வைப்ரேஷன் அலௌகீகமாக அனுபவம் செய்கிறீங்களா? மற்றவர்களையும் செய்ய வைக்கணும். நீங்களும் கூட அது போல் உணர்றீங்களா? கடைசி பிறவி வரை நம்முடைய தெய்வீகத்தன்மை, மகான் தன்மை ஜட சித்திரங்களில் கூட இன்னமும் அனுபவம் செய்கிறாங்க. பாருங்கள், இன்னமும் கூட இப்போ வெளி உலகத்தில் நம்முடைய ஜட சித்திரத்துக்கு முன்பு அவங்க அனுபவம் செய்கிறாங்க. அப்படின்னா தற்சமயத்தில் சைத்தன்ய சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்கள் மூலம் அனுபவம் ஏற்படுதா? அந்த ஜட சித்திரம் என்பது உங்களுடையது தானே. அப்போ உங்களுடைய ஜட சித்திரத்துக்கே இவ்வளோ அனுபவம் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்கன்னா அப்போ சைத்தன்யமான நீங்கள் அதெல்லாம் யாருக்கான மகிமை? யாரை பார்த்து அவங்க புகழுறாங்க? யாரை பார்த்து அவங்க வணங்குறாங்க? உங்களை தானே. அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். அமிர்த வேளையிலிருந்து ஒவ்வொரு செயலையும் சோதனை செய்யுங்கள். நம்முடைய பார்வை அலௌகீகமாக இருக்கிறதா? முகத்தின் அமைப்பு சதா புன்முறுவலோடு இருக்கிறதா? ஒரே ரசனை அலௌகீகமாக இருக்கிறதா? அல்லது நேரத்துக்கு தகுந்தாற்போல மாறிடுதா? இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். யோகத்தில் அமரும் பொழுது அல்லது ஏதாவது விசேஷமான சேவை செய்யும் நேரத்தில் அலௌகீக நினைவு அல்லது உள்ளுணர்வு இருக்கா? அல்லது சாதாரண காரியம் செய்யும் பொழுது கூட முகம் மற்றும் நடத்தையில் விசேஷமாக உங்களால் இருக்க முடியுதா? இதெல்லாம் பாருங்கள். யார் வேண்டுமானாலும் உங்களை பார்க்கட்டும். காரியங்களில் மிகவும் பிஸியாக இருக்கிறீர்கள். ஏதாவது குழப்பமான விஷயம் முன்னால் வருகிறது. ஆனால் உங்களை அலௌகீகமாக புரிஞ்சிருக்கீங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்கள் ஸ்டேஜ், உங்கள் ஸ்திதி மாறாமல் இருக்கா? எனவே வார்த்தை மற்றும் நடத்தை, முகத்தில், சாதாரண செயலில் கூட விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் உங்களால் ஆக முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏதாவது நேரத்தில் திடீரென்று ஏதாவது ஆத்மா உங்கள் முன்னால் வராங்க என்றால் உங்கள் வைப்ரேஷன் மூலம், வார்த்தை மற்றும் நடத்தையினால் இவர்கள் அலௌகீக ஃபரிஸ்தா அப்படின்னு உங்ககிட்ட அவங்க அனுபவம் செய்கிறாங்களா? பாருங்கள், இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை. இந்த நிலையை தான் நீங்கள் உருவாக்கணும். ஏனெனில் இன்றைய நாள் சங்கமத்தின் நாளாக இருக்குது. பழையவைகள்லாம் சென்று கொண்டிருக்கிறது, புதியவைகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே என்ன புதுமைத்தன்மையை கொண்டு வர போகிறீங்க? இந்த உலகத்துக்கு நீங்கள் என்ன புதுமை காட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்குறார். உள்ளுக்குள் நினைவு இருக்கிறதா அல்லது புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். ஸ்தாபனையின் நேரத்தை யோசிங்க. எவ்வளோ காலம் ஸ்தாபனைக்கான நேரம் கடந்து போயிடுச்சு. கடந்து போன நேரம் கடந்து போனதாகவே இருக்கட்டும். மீதி இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? இன்னும் குறைந்த நேரம்தான் இருக்குது. எனவே என்ன அனுபவம் ஏற்பட வேண்டும்? மிகவும் நல்ல நல்ல முயற்சியாளர்கள்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு பாப்தாதா புரிஞ்சிருக்கார். முயற்சியும் செய்கிறாங்க, பறந்து விடவும் செய்கிறார்கள். ஆனால் பாப்தாதா இந்த 21ஆம் நூற்றாண்டில் புதுமைத்தன்மையை பார்க்க விரும்புகிறாரு. அனைவரும் நல்லவர்களாகவும் இருக்கிறீர்கள், விசேஷமானவர்களாகவும் இருக்கிறீங்க, மகானாகவும் இருக்கிறீங்க. ஆனால் பாபாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் சாதாரண செயல் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஃபரிஸ்தாவின் நடத்தை மற்றும் மனநிலை இருக்க வேண்டும். இதுதான் வேணும் எனக்கு அப்படின்றார். நீங்கள் சாதாரண செயல் செய்து கொண்டிருந்தாலும் ஃபரிஸ்தாவின் நடத்தை மற்றும் மனநிலை இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? விடுபட்டு இருக்கணும் மற்றும் அன்பாக இருக்கணும். நம்முடைய முகம் மற்றும் நடத்தையில் தந்தை வெளிப்படணும். இந்த உலக வைப்ரேஷனிலிருந்து விடுபட்டு இருக்கணும். இதான் பாபா விரும்புகிறார். அதை விட்டுட்டு விஷயம் அப்படி இருந்தது, வேலை எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, சூழ்நிலை அவ்வாறு இருந்தது, பிரச்சனை வேறு மாதிரி இருந்தது, ஆகையினால்தான் சாதாரண ரூபமாக இருந்துட்டேன், எனக்கு எல்லாமே சாதாரணமாக ஆயிடுச்சு
அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்க விரும்பலை, அப்படி ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு பாப்தாதா சொல்கிறார். ஃபரிஸ்தா ஸ்வரூபம் என்றாலே நினைவு ஸ்வரூபம், அதாவது விழிப்புணர்வில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி விழிப்புணர்வில் இருங்க. சாகார ஸ்வரூபத்தில் வெளிப்படுதல் என்று அர்த்தம். நீங்கள் விழிப்புணர்வில் இருந்து உங்கள் மூலமாக அந்த ஃபரிஸ்தா நிலை சாகார ஸ்வரூபத்தில் வெளிப்படணும். அதுதான் உண்மையாகவே ஃபரிஸ்தா அப்படின்றார். அப்படிப்பட்ட மாற்றம் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையிலும் சரி, அலௌகிகமாக அனுபவம் ஏற்படும். நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வில் இருக்கிறீங்க அப்படின்னா, நினைவு ஸ்வரூபமாக இருக்கீங்கன்னா, உங்கள் மூலமாக சாதாரண நிலையில் கூட, சாதாரண ரூபத்தில் கூட, சாகார ஸ்வரூபத்தில் உங்களால் கண்டிப்பாக வெளிப்படுத்த முடியும்ன்றார். அந்த மாதிரி இருக்கா, அல்லது நேரம், சூழ்நிலை, பிரச்சனை இதில் மாட்டிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். எப்படிப்பட்ட பிரச்சனையோ அப்படி ஸ்வரூபத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். விஷயம் அப்படி இருந்தது அதனால் இப்படி ஆயிடுச்சு, வாயுமண்டலம் அப்படி இருந்தது அதனால் அப்படி ஆயிடுச்சு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. விஷயங்கள் உங்களை ஏன் மாற்ற வேண்டும்? நீங்கள் தானே விஷயத்தை மாற்றணும். பேச்சு உங்களை மாற்றுமா அல்லது நீங்கள் பேச்சை மாற்ற வேண்டுமா? மாற்றம் என்று எதை சொல்லப்படுகிறது? நடைமுறை வாழ்க்கையின் உதாரணமாக யாரை சொல்லப்படுகிறது? எப்படி நேரமோ எப்படி சூழ்நிலையோ அப்படி ஸ்வரூபமாவது. இது சாதாரணமானவர்களுக்கும் கூட ஏற்படுகிறது. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பாவனை. ஆனால் ஃபரிஸ்தா என்றால் பழைய மற்றும் சாதாரண நடவடிக்கையிலிருந்து விடுபட்டு இருப்பது. அதுதான் ஃபரிஸ்தாவுடைய அர்த்தம். ஆக நீங்கள் ஃபரிஸ்தாவாக இருக்கணும் அப்படின்றார். இப்பொழுது உங்களுடைய தலைப்பு என்னவாக இருக்கிறது? காலத்தின் அழைப்பு. எனவே இந்த காலத்தின் அழைப்பு என்பது விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களுக்காக, அதாவது ஃபரிஸ்தா என்றால் அலௌகீக வாழ்க்கையின் சொரூபத்தில் தென்பட வேண்டும். இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் ஃபரிஸ்தாவாக இருப்பீங்களா? உங்கள் முகம் மற்றும் நடத்தையில் நீங்கள் தந்தையை வெளிப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறார். அலௌகீகத்தன்மையை மற்றவங்க அனுபவம் செய்ய வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறார். எங்கள் டீச்சர் சொல்லுங்கள், உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்குறார். எப்பொழுது நடக்கும்? முடியும் என்று சொன்னது மிக நல்ல விஷயந்தான், எல்லாரும் முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போ முடியும், எப்போ நடக்கும்? 1 வருடம் ஆகுமா? 6 மாதம் போதுமா அப்படின்னு கேட்குறார். அல்லது 3 மாதம் போதுமா? இதற்கு கைகளை யாருமே உயர்த்தலை. பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஸ்லோகன் என்ன குழந்தைகளே, நினைவு இருக்கா? அந்த ஸ்லோகன் என்ன? இப்பொழுது இல்லையேல் எப்பொழுதும் இல்லை. இது யாருடைய ஸ்லோகன்? இது பிராமணர்களுடையது தானே, அல்லது தேவதைகளுடையதா? பிராமணர்களுடைய ஸ்லோகன் தானே அது. அப்போ நீங்கள் இப்போ மாறலைன்னா எப்போ மாறுவீங்க? இப்போ செய்யலைன்னா எப்போ செய்வீங்க அப்படின்னு கேட்குறார். எனவே என்ன நடந்தாலும் சரி, அலௌகீகத்தன்மை போய்விடக்கூடாது. இதுதான் புது நூற்றாண்டில் பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். இதற்காக 4 வார்த்தைகளில் கவனம் வைக்க வேண்டியிருக்கிறது. அது என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அது ஒன்றும் புது விஷயம் கிடையாது, ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். இப்போ மீண்டும் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். முதல் விஷயம் சொல்கிறாரு, நல்ல சிந்தனை செய்யுங்க. நல்ல சிந்தனை செய்வது. 2வது நல்ல எண்ணங்கள். 3வது நல்ல உணர்வுகள். அதாவது உணர்வுகள்னால் இவங்க மாறினா நான் மாறுவேன்றது கிடையாது. மற்றவர்களுக்காகவும் சுப பாவனை, தன் மீதும் சுப பாவனை. மேலும் 4வதாக நல்ல சிரேஷ்ட நினைவு மற்றும் சொரூபமாவது. எனவே புரிஞ்சுக்கிட்டிங்களா? இந்த 4 விஷயத்துலேயும் கவனம் கொடுங்க. ஒரே ஒரு நல்லது என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல உணர்வு, அடுத்தது நல்ல சிரேஷ்ட நினைவு மற்றும் சொரூபம். இந்த 4 விஷயங்களுமே வந்துடும்ன்றார். அதனால் நாம் அனைத்து விஷயங்களிலும் சுப, அதாவது நல்ல என்ற வார்த்தையை நினைவில் வைக்க வேண்டும். இதை பல முறை சொல்லியிருக்கிறோம், நீங்களும் கேட்கவும் செய்திருக்கீங்க. இப்போ அதை சொரூபத்தில் கொண்டு வர்றதுக்கு கவனம் வைங்க அப்படின்னு சொல்கிறார். இன்று வருடத்தின் கடைசி நாளாக இருக்குது. எனவே பாப்தாதா நிறைய குழந்தைகளின் ஆண்டின் இறுதி கணக்கை பார்க்குறார். என்ன பார்த்துருப்பார்? முக்கியமாக ஒரு காரணத்தை பார்த்தார். கழித்தல் மற்றும் இணைக்கும் கணக்கை பாப்தாதா பார்த்தார். நீக்குகிறார்கள்,
ஆனால் தலைகீழாக பார்ப்பது, கேட்பது, சிந்திப்பது, நடந்து முடிந்தது எல்லாத்தையுமே நீக்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா, ஒன்று கான்ஷியஸ், இன்னொன்று சப்கான்ஷியஸ் அப்படின்னு. பாபா சொல்கிறாரு, மனது பிளேட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்லேட் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை காகிதம் அப்படின்னும் சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இங்கே நீங்கள் முழுமையாக நீக்கலை. இந்த வீணாக பார்க்கறது, தலைகீழாக பார்க்கறது, கேட்கறது, சிந்திக்கிறது, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நீங்கள் முழுமையாக நீக்கலை. ஏன் அதை நீக்க முடியல அப்படின்னா, அதற்கான காரணம் உள்ளடக்கக்கூடிய சக்தி இன்னும் சக்திசாலியாக ஆகலை. நேரத்திற்கு தகுந்தாற்போல் உள்ளடக்கவும் செய்கிறீர்கள், ஆனால் அப்பப்போ வெளிப்படுத்தவும் செஞ்சிடுறீங்க. உள்ளடக்குறீங்க, பிறகு சுச்சுவேஷனுக்கு ஏற்றாற்போல் வெளிப்படுத்திடுறீங்க. அதனால் பாப்தாதா இந்த 4 வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறார். அது எப்பொழுதும் உங்கள்கிட்ட சதா இருக்கிறது கிடையாது. ஒருவேளை மனம் என்ற காகிதம் அல்லது பலகையை முழுமையாக சுத்தம் செய்யவில்லை, முழுமையாக நீக்கவில்லை என்றால், ஒருவேளை அதில் நீங்கள் மிக நன்றாக எழுத வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் அது தெளிவாக இருக்குமா? பழசெல்லாம் க்ளீன் பண்ணால் தானே புதுசாக அதில் அழகாக எழுதுனா தெரியும். இப்போ பழசை க்ளீன் பண்ணல, இருந்துகிட்டே இருக்குன்னா அப்புறம் எப்படி எழுத முடியும்? அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, அனைத்து குணங்கள், சர்வ சக்திகள் தாரணை செய்ய விரும்புகிறீர்கள் என்றால் எப்பொழுதும் மற்றும் முழுமையாக சதவிகிதத்தில் இருக்குமா, அல்லது முற்றிலும் தெளிவாக இருக்கணுமா அப்படின்றார். சுத்தமாகவும் இருக்கும் பொழுதுதான் சக்திகள் எளிதாக செயலில் வெளிப்படுத்த முடியும். உங்கள்கிட்ட சக்தி இருக்குது அப்படின்னா, சுத்தமாக இருந்ததுன்னா அந்த சக்தியை பிரயோகப்படுத்த முடியும் அப்படின்றார். அதனால் உங்கள்கிட்ட அந்த உள்ளடக்கக்கூடிய சக்தியை பிரயோகப்படுத்த முடியாததுக்கு காரணம், இன்னும் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கு, சுத்தமாக அது க்ளீன் ஆகலை அப்படின்னு சொல்கிறார். உள்ளே அடக்குறீங்க, அப்பப்போ அது வெளியில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் நடந்து முடிந்த விஷயங்கள், நடந்து முடிந்த செயல்கள், வீணான விஷயங்கள், வீணான நடவடிக்கை சூட்சம ரூபத்தில் உள்ளுக்குள் இருப்பதால் அது ஒரு காலகட்டத்தில் சாகார ரூபத்தில் வெளிப்பட்டுடுது. எனவே நேரத்திற்கு முன்னதாகவே இதெல்லாம் செக் பண்ணுங்கள், தன்னை சோதனை செய்யுங்கள். பாபா தான் சொல்கிறார். நிறைய பேர் மற்றவர்களை சோதனை செய்வதில் ஈடுபடுறாங்க. அதனால் மற்றவர்களை சோதனை செய்வதில் ஈடுபட வேணாம், தன்னை மட்டும் சோதனை செய்யுங்கள். ஏனெனில் மற்றவர்களை சோதனை செய்வது எளிதாக இருக்கிறது, ஆனால் தன்னை சோதனை செய்வது தான் கடினமாக இருக்கிறது. அதனால் பாப்தாதா சொல்கிறாரு, என்னுடைய மனம் என்ற பலகையில் வீணானவை மற்றும் நடந்து முடிந்த விஷயங்களை சுத்தம் செய்து விட்டோமா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அனைத்தையும் விட சூட்சம ரூபமாக இருப்பது வைப்ரேஷன் ரூபத்தில் இருந்து விடுகிறது. வைப்ரேஷன் வாயுமண்டலத்தில் கலந்துருது. அப்போ பாருங்கள், ஃபரிஸ்தா என்றால் முற்றிலும் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கணும். புரிஞ்சுதா சொல்கிறார். எதிர்நோக்கும் சக்தியின் மூலம் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றம் செய்து உள்ளடக்கி கொள்ளுங்கள். எதிர்மறையாகவே உள்ளே வைத்து கொள்ளாதீர்கள். நேர்மறையாக மாற்றம் செய்து உள்ளடக்கும் பொழுதுதான் புதிய நூற்றாண்டில் புதுமைத்தன்மை வரும். 2வது என்ன பார்க்குறாரு? புத்தாண்டில் 2வதாக என்ன விஷயத்தை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லட்டுமா, அல்லது முதல் டோஸே போதுமா? மருந்து அதிகமாகிடுச்சா? இவ்வளோ நேரம் கொடுத்தது டோஸ் மருந்து கொடுத்துருக்குறேன், இப்போ 2வது கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறார். எப்படியாவது நான் உங்களை என்னோட கூடவே பரந்தாமத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அது அடித்தாலும் சரி, அன்பாக அழைச்சிட்டு போனாலும் சரி, நீங்கள் எல்லாரும் என் கூட தான் ஆகணும். நான் கூட்டிகிட்டு போகிறேன். அஞ்ஞானிகளுக்கு தண்டனை கொடுத்தும் குழந்தைகளாகிய உங்களை அன்போடு அழைத்து செல்கிறார். அதுபோலவே ஏதாவது செய்தாவது உலகத்திற்கு முன்னால் மகான் ஆத்மாக்களை ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் வெளிப்படுத்தியே ஆக வேண்டும் என்று பாப்தாதா இப்பொழுது சொல்கிறார். எனவே குழந்தைகளே, தயாராக இருக்கீங்களா? பாப்தாதா சொல்லியிருந்தார் அல்லவா, ஏதாவது செய்து ஃபரிஸ்தா ஆகியே தீர வேண்டும், இல்லை என்றால் புது உலகம் எப்படி வரும்? புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பாப்தாதா இறுதியின் கடைசி நாள் அல்லவா, 99 வருடம் கடைசி நாள் பாப்தாதா பார்க்குறாரு. அநேகர் என்ற வார்த்தையும் பாப்தாதா சொல்லியிருக்கார். அனைவரும் அப்படின்னு சொல்லலை, அநேகர், பெரும்பாலானோர்.
அநேகர் என்று தான் சொல்கிறார். எனவே அடுத்த விஷயம் என்ன பாப்தாதா பார்க்குறாங்க அப்படின்னா, ஏனெனில் நீங்கள் காரணத்தை நிவாரணம் செய்யும் பொழுது, அதாவது எப்போ நீங்கள் இந்த சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் நிறுத்துறீங்களோ, இந்த காரணத்தை நிவாரணம் செய்கிறீங்களோ, அப்போ தான் உங்களால் புது உலகத்தை கொண்டு வர முடியும். எனவே இந்த காரணத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. இந்த காரணம்தான் அலட்சியத்தன்மையின் விதவிதமான ரூபத்தில் வருது. இந்த அலட்சியத்தன்மையை பாப்தாதா பார்க்குறார். ஒரு சிலரிடத்தில் மிகவும் ராயல் ரூபத்தின் அலட்சியத்தன்மை இருக்குது. ஒரே வார்த்தை அலட்சியத்தன்மையின் காரணம் அனைத்தும் நடைபெறுகிறது. ஏனெனில் சாகாரத்தில் என்றால் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு செயலையும் யாரும் பார்ப்பதில்லை. சாகார பிரம்மாவை கூட ஸ்தூலத்தில் நீங்கள் பார்க்கல. ஆனால் இப்பொழுது அவ்யக்த ரூபத்தில் ஒருவேளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் எவர் மூலமாவது ஒவ்வொரு செயலையும் பார்க்க முடியும். பரமாத்மாவிற்கு 1000 கண்கள் இருக்குது, 1,00,000 கண்கள் இருக்குது, 1,00,000 காதுகள் இருக்குது என்றும் பாடப்படுகிறது. இப்பொழுது அவற்றை நிராகார் மற்றும் அவ்யக்த பிரம்மா இருவரையும் ஒன்றிணைந்து பார்க்க முடியும். எவ்வளவுதான் மறைத்தாலும் மறைப்பதும் கூட ராயல் ரூபத்தில் சாதாரணமாக இல்லை. எனவே அலட்சியம் என்பது ஒன்று வெளிப்படையாகவும் மற்றொன்று மறைமுகமாகவும் இருக்க தான் செய்கிறது. ரெண்டுக்குமான ஒரே வார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பார்த்தாகிவிட்டது. இப்பொழுது நடப்பது நடக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம். இதுதான் அலட்சியத்தன்மையினுடைய எண்ணம் அப்படின்றார். எது வேணாலும் நடக்கட்டும், பிறகு பார்த்துக்கலாம், இப்படியே இருக்கக்கூடாது. பாப்தாதா நினைத்தால் அனைத்துமே சொல்ல முடியும், ஆனால் கொஞ்சம் மரியாதை வைக்கணும். பாபா என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் மரியாதை வைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, எனவே பாப்தாதாவும் மரியாதை வைக்கிறாரு. ஆனால் இந்த அலட்சியம் முயற்சியை வேகப்படுத்தாது, உங்களை பாஸ் வித் ஹானர் ஆக விடாது. அதனால் அலட்சியமாக இருக்காதீங்க, ரிசல்ட்லேயும் தோற்று போயிடுவீங்க அப்படின்றார். எனவே இந்த 2 விஷயத்தை பாப்தாதா பார்த்தாங்க. மாற்றத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட ரூபத்தில் அலட்சியத்தன்மை இருக்க தான் செய்யுது. எனவே பாபா சொல்கிறாரு, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி வலுக்கட்டாயமாக நீங்கள் ஆகியே தீர வேண்டும். மேலும் உங்களை ஆக்க வேண்டியும் இருக்குது. இன்று கொஞ்சம் கடினமாக தான் சொல்ல வேண்டியிருக்கு, உங்கள்கிட்ட கடுமையாக இந்த விஷயங்களை பேச வேண்டியிருக்கு அப்படின்றார். ஏனெனில் நீங்கள் திட்டங்களை உருவாக்குறீங்க, இதை செய்யலாம் இதை செய்வோம். ஆனால் காரணத்திற்கான நிவாரணம் கொடுக்கவில்லை என்றால் அது எல்லாமே தற்காலிகமாக மாறிடும். அதனால் ஏதாவது விஷயம் வந்தது என்றால் விஷயமே அப்படிதான் என்று சொல்லிவிடுகிறீர்கள். காரணம் அப்படி இருந்ததுன்னு சொல்லிடுறீங்க. என்னுடைய கணக்கு வழக்கு அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் அப்படி ஆக வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் நீங்கள் காரணம் சொல்கிறீங்க. அதனால் அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஆகியே தீர வேண்டும்னு முடிவு பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். பிறகு புதிய நூற்றாண்டில் ஆகிவிட்டோம் என்று சொல்வீர்கள். அப்படி தான் இல்லையா, உங்களை நம்பலாமா அப்படின்றார். அதனால் குறைந்ததிலும் குறைந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பாப்தாதா 1 வருடம் கொடுத்துருக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, ஓய்வாக நினைவு செய்யுங்க. ஆராமின் பொருள் ஆராம், அதாவது பாபாவை நினைவு செய்த பிறகு செய்ய வேண்டும். அதாவது ஓய்வுன்னா டன்லப் மெத்தையில் ஓய்வு எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பாப்தாதாவிற்கு உங்களிடம் அதிகமான அன்பு இருக்கா, அல்லது உங்களுக்கு பாப்தாதா மேலே அதிகமாக அன்பு இருக்கா அப்படின்னு கேட்குறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அன்பிற்கான பிரதிபலனாக அவ்யக்த பிரம்மா பாபாவை போன்று அவசியம் ஆவீர்கள் என்று உங்கள் அனைவரும் மீதும் பாப்தாதாவிற்கு மிகுந்த நம்பிக்கை இருக்குதாம். பாப்தாதா இந்த புது வருடத்தில் சமமாவதற்கான உறுதியான எண்ணங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் ஃபரிஸ்தா ஆக வேண்டும் என்று லட்சியம் வைங்க. இப்பொழுது பழைய விஷயங்களெல்லாம் முடிச்சிடுங்க. தனது அனாதி மற்றும் ஆதி சமஸ்காரங்களை எமர்ஜ் செய்யுங்க. நினைவில் வையுங்க, நடந்தாலும் சுற்றினாலும் நான் பாபாவிற்கு சமமான ஃபரிஸ்தா. எனக்கு பழைய சமஸ்காரங்கள் பழைய விஷயங்களில் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்றத உணருங்க. இந்த மாற்றத்திற்கான எண்ணத்திற்கு தண்ணீரை ஊற்றுங்கள். எப்படி விதைக்கு தண்ணீரும் வேணும், சூரிய ஒளியும் வேணும், அப்போ தான் பழம் கொடுக்கும். எனவே இந்த எண்ணங்களுக்கு கூட விதைக்கு நினைவு என்ற தண்ணீர் மற்றும் சூரிய ஒளியை கொடுத்துக்கிட்டே இருங்க.
அடிக்கடி ரிவைஸ் செய்யுங்க. நான் பாப்தாதாவிடம் உறுதிமொழி செஞ்சுருக்கேன் அப்படின்றத நினைவில் வைங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. வரதானம்: சுயத்தின் சக்கரத்தை தெரிந்து கொண்டு ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகக்கூடிய பிரபுவிற்கு பிரியமானவர் ஆகுங்கள். வரதானத்தின் விளக்கம்: ஆத்மாவிற்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தில் என்னென்ன நடிப்பு இருக்கிறது அதை தெரிந்து கொள்வது, அதாவது சுய தர்ஷன சக்கரதாரி ஆவது. முழுமையான சக்கரத்தின் ஞானத்தை புத்தியில் சரியான முறையில் தாரணை செய்வதுதான் சுய தரிசன சக்கரத்தை சுற்றுவது. சுயத்தின் சக்கரத்தை தெரிந்து கொள்வது என்றால் ஞானம் நிறைந்த ஆத்மா ஆவதாகும். அப்படிப்பட்ட ஞானம் நிறைந்த ஆத்மாதான் பிரபுவிற்கு பிரியமானவராக இருப்பார்கள். அவர்களுக்கு முன்பு மாயா நிலைத்திருக்க முடியாது. இந்த சுய தரிசன சக்கரம்தான் எதிர்காலத்தில் சக்கரவர்த்தி ராஜா ஆக்குகிறது. ஸ்லோகன்: ஒவ்வொரு குழந்தையும் பாபாவிற்கு சமமாக பிரத்யக்ஷம் ஆகிவிட்டால் பிரஜைகள் விரைவாக உருவாகி விடுவார்கள். நல்லது. ஓம் சாந்தி.